ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். கிரிக்கெட். கிரிக்கெட் அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு ஒரு விளையாட்டை தாண்டி அது ஒரு எமோஷன். கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ரசிகர்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய மனசில் ஒரு மறக்க முடியாத கேம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேம் இருக்கும், இல்லை மறக்க முடியாத கிரிக்கெட் நடந்த மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனலாக கனெக்டான மொமெண்ட் வந்து இருக்கும். அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் கிரிக்கெட்டில் ஒரு முக்கியமான ஒரு மேட்ச், ஒரு எமோஷனான கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல பார்த்தது 2002 நடந்த நார்த் வெஸ்ட் சீரிஸ் உடைய ஃபைனல். எல்லாருக்கும் 90s கிட்ஸ் முக்கால்வாசி பேருக்கு வந்து அதான் வந்து ஒரு எமோஷனல் மொமெண்ட்டாக இருந்திருக்கும். ஃபைனலில் யுவராஜ் சிங்கும் கைஃபும் நின்று அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாங்க. அதில் கங்குலி வந்து சட்டையை கழிட்டு சுற்றுவார். அந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு எமோஷனலான கேமாக இருக்கும். இதை தாண்டி இந்தியா பாகிஸ்தான் கேம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப ஒரு பரபரப்பாக ஒரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு கிரிக்கெட் போட்டினாலே இரண்டு நாடுகளோட ரசிகருமே வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு போட்டி, ஒரு போர் மாதிரி வந்து ரெண்டு பேருமே வந்து பார்க்கக்கூடிய போட்டி. இந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல அரசியல் காரணங்களுக்காக இந்த கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் அரசியல் வந்து திணிக்கப்பட்டிருக்கு. கடைசியாக இந்தியா எப்போ பாகிஸ்தானில் போய் கிரிக்கெட் விளையாண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008. 2008 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு பைலேட்டரல் கிரிக்கெட் போட்டி நடக்குது. அதில் தான் வந்து இந்தியா கடைசியாக பாகிஸ்தானுக்கு போய் விளையாண்ட கிரிக்கெட் போட்டி. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க அப்படின்னா 2012 2013 ஒரு டோர்னமெண்ட் வந்து நடந்துச்சு. அதில் விளையாடுறதுக்காக கடைசியாக பாகிஸ்தான் வந்து 2013 இந்தியாவுக்கு வந்து வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போகிறது கிடையாது, பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வர்றது கிடையாது. ஆனால் இரண்டு நாடுகளும் வந்து கிரிக்கெட் வந்து விளையாடுறாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு பொதுவான ஐசிசி போட்டி நடக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதாச்சும் பொதுவான வென்யூவில் கிரிக்கெட் போட்டி வந்து விளையாடுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப்பில் இந்த மாதிரி நிறைய கேம்ஸில் வந்து ரெண்டு பேரும் விளாட்றாங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா இந்த பைலேட்டரல் சீரிஸ் வந்து 2013 அப்புறமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து நடக்கிறதே கிடையாது. ஒன்லி ஐசிசி போட்டியில் மட்டும்தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதுலேயுமே ஒரு சிக்கல் வந்து வந்திருக்கு. 2025 ஐசிசியோடைய சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டி வந்து பாகிஸ்தான் நடத்துறதா இருக்காங்க. இது என்ன சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டி அப்படின்னா இந்த உலக கிரிக்கெட் ரேங்கிங் இருக்கு இல்லையா, இந்த கிரிக்கெட் ரேங்கிங்கில் ஓடிஐ ரேங்கிங்கில் டாப் 8 இடங்கள்ல இருக்கக்கூடிய அணிகள் மோதக்கூடிய ஒரு போட்டி தான் என்ன அப்படின்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டி அப்படிங்கிற இந்த போட்டி. இந்த 2025க்கான சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டி வந்து பாகிஸ்தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் பாகிஸ்தானில் போய் இந்த போட்டியில் பங்கேற்க முடியாது. ஏன் அப்படின்னா பல்வேறு செக்யூரிட்டி ரீசன் இருக்குது, அதே மாதிரி பொலிட்டிக்கல் ரீசனாலையும் நாங்கள் என்ன பண்ண முடியாது, பாகிஸ்தானில் போயிட்டு இந்த கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க முடியாது. அதனால எங்களுக்கு ஒரு நியூட்ரலான வென்யூ கொடுங்க, நாங்கள் இந்த போட்டியில் கண்டிப்பாக பங்கேற்க. ஏன்னா இந்தியா அப்படிங்கிற டாப் ரேங்கிங்கில் இருக்காங்க இல்லையா, ஆனால் நாங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிறோம். ஆனால் பாகிஸ்தானில் வந்து கிரிக்கெட் விளையாட மாட்டோம். இந்தியாவிற்கு எந்தெந்த போட்டிகள்லாம் இருக்கோ அந்த போட்டிகள் எல்லாம் பாகிஸ்தானில் இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு நியூட்ரலான கண்ட்ரியில் வென்யூ வந்து வைங்க, நாங்கள் வந்து பங்கேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஐசிசிக்கு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு பாகிஸ்தான் அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் பண்ண நிறைய செலவாகும், நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நீங்கள் விளையாடுறதா இருந்தால் பாகிஸ்தானில் வந்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து இந்தியா சொல்கிறதும் ஒரு கரெக்டான ரீசன் தான். ஏன்னா பாகிஸ்தானுடைய சூழ்நிலை வந்து இப்போ சரியில்லை. பாகிஸ்தானில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா வீரர்கள் மேலே வந்து துப்பாக்கி சூடு வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா, ஒரு தடவை. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து போன மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா டீம் வந்து பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அப்போது பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய கலவரம், இப்போ நம்ம அதை பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்துருந்தோம். பாகிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து வெடிச்சிருந்தது, ஆளும் கட்சிக்கு எதிராக கலவரம் வந்து வெடிச்சிருந்தது. அதனால ஸ்ரீலங்காவுடைய கிரிக்கெட் டீம் என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான்லேருந்து திரும்ப அவங்க நாடு திரும்பிட்டாங்க. அந்த போட்டியை பாதியில் எடுத்துட்டு திரும்புற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இதனால தான் என்ன பண்ணுறாங்க இந்தியா வந்து, அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் நிறைய டெரர் ஆர்கனைசேஷன் வந்து ஓப்பனாக சுற்றிட்டு இருக்கனால இந்தியா என்ன பண்ணுறாங்க, இந்திய கவர்மெண்ட்டும் சரி பிசிசிஐயும் சரி இந்தியாவுடைய கிரிக்கெட் டீமை பாகிஸ்தானுக்கு அனுப்புறதை விரும்பலை. இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கையில இப்போ இதுக்கு ஒரு முடிவை நேத்து, அதாவது டிசம்பர் 19 ஐசிசி முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில, இப்போ இந்தியா ஏதோ ஒரு ஐசிசியோடைய டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணாலும் சரி, பாகிஸ்தான் ஏதோ ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணாலும் சரி, 2024 2028 வரை என்னென்ன டோர்னமெண்ட்லாம் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ இந்தியா பாகிஸ்தான், அந்த டோர்னமெண்ட் எல்லாமே வந்து நியூட்ரல் கிரவுண்டில் தான் இந்த ரெண்டு நாடுகள் வந்து பங்கேற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா ஏதாச்சும் ஒரு ஐசிசி போட்டி வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போட்டி வந்து பாகிஸ்தானுக்கு என்னென்ன போட்டிலாம் இருக்கோ அது வேற ஏதாச்சும் ஒரு நியூட்ரலான நாடுலாம் நடக்கும், பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வரமாட்டாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் ஏதாச்சும் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த போட்டிக்கு இந்தியா போக மாட்டாங்க. அந்த இந்தியாவுடைய போட்டிகள் எல்லாமே வேற ஏதாச்சும் ஒரு நியூட்ரல் வென்யூல தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த
2025 ஐசிசி போட்டி வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டி வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா அதுக்கான வெனுவை நியூட்ரல் வெனுவை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான டிசிஷனை பாகிஸ்தான் கிட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் வந்து ஒன்று யூஏஇ ஸோ துபாயை வந்து சூஸ் பண்ணலாமா இல்லை ஸ்ரீலங்கா வந்து சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 24 மணி நேரத்தில் பாகிஸ்தான் வந்து ஐசிசிக்கு வந்து எந்த வெனுவை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கணும். ஸோ ஃபைனலாக எந்த வெனுவில் இந்தியா விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஐசிசி வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியில் இந்தியாவிற்கு எந்தெந்த போட்டிகள்லாம் இருக்கோ அந்த எல்லா போட்டிகளுமே வந்து பாகிஸ்தானில் நடக்காது. ஒன்று யூஏஇ இல்லை ஸ்ரீலங்கா, இந்த 2 நாடுகளில் எந்த நாடு வந்து சூஸ் பண்ணுறாங்களோ அந்த நாடுகளில் ஒரு நாடுகளில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மெத்தட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைபிரிட் மாடல். என்னது ஹைபிரிட் மாடல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் கோர்ஸ்னு சொல்லுவோம், ஆன்லைனில் பாதி ஆஃப்லைனில் பாதி. ஸோ அதே மாதிரி ஒரு நாட்டில் ஹோஸ்ட் கண்ட்ரியில் பாதி போட்டி நடக்கும், ஸோ ஒரு சில போட்டி மட்டும் வெளிநாட்டில் நடக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னா ஹைபிரிட் மாடல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ தான் முதல் நடக்க போதா அப்படின்னா கிடையாது. 2023 ஏசியா கோப்பை போட்டி வந்து நடந்துச்சு. ஸோ அதில் இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு விளையாட வரல. ஸோ அதனால பாகிஸ்தானோட போட்டிகள் எல்லாமே எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போது இந்த 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டி வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வந்து நடக்க போகுது. இதில் எல்லா போட்டிகளுமே வந்து பாகிஸ்தானில் தான் நடக்கும். ஆனால் இந்தியா விளையாடுற போட்டி மட்டும் துபாயிலேயோ இல்லை வேறு ஏதோ நாடு நடக்கும். ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லாம் ஆப்போசிஷன் கண்ட்ரி இருக்காங்களோ அவங்களாம் என்ன பண்ணும், இந்தியாவுக்கு எதிராக விளையாடுற நாடுகள் எல்லாமே வந்து அந்த நியூட்ரல் வெனுக்கு வந்து தான் வந்து விளையாடுற மாதிரியான இப்போ ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் 2025 இந்தியா தான் பெண்களுக்கான 50 ஓவர் உலகக்கோப்பை ஐசிசி போட்டி வந்து நடத்துறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் வெனுவில் தான் நடக்கும். பாகிஸ்தானுடைய உமன் டீம் இந்தியாவிற்கு வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2026 மென்ஸ்கான T20 போட்டியை வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த போட்டியில் விளையாடுறதுக்கு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வரமாட்டாங்க. ஸோ பாகிஸ்தானோட எல்லா போட்டிகளும் வந்து ஸ்ரீலங்காவில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2028 பெண்களுக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை போட்டி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த போட்டியில் இந்தியாவுடைய உமன் கிரிக்கெட் டீம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க பாகிஸ்தானுக்கு வந்து போக மாட்டாங்க. ஸோ அந்த போட்டியும் வந்து ஒரு நியூட்ரல் கிரவுண்டில் தான் நடக்க போகுது. ஸோ அப்போது 2025 2028 வரை நடக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட் போட்டிகளும் வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய போட்டிகள் வந்து நியூட்ரல் கிரவுண்டில் தான் நடக்கும். இந்தியா பாகிஸ்தானுக்கு போக மாட்டாங்க, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்து வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு வந்து நேற்று ஐசிசி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைபிரிட் மாடலுக்கு வந்து ஒத்துக்கல. ஆனால் பல்வேறு ப்ரெஷருக்கு அப்புறமா கட்டாயமாக இந்தியா வந்து பங்கேற்று ஆகணும். ஏன்னா இந்தியா பங்கேற்றா மட்டும்தான் வந்து நிறைய அந்த டிக்கெட் கலெக்ஷன் எல்லாமே நிறையா வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இப்போ இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து இதுக்கான வென்யூ வந்து சூஸ் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமானு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2023 நடந்த அந்த ஏசியா கப் போட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதில் விளையாண்ட பங்களாதேஷ் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹைபிரிட் மாடல் இருந்தனால நாங்கள் ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களுடைய பிளேயர் வந்து ரொம்ப டயர்டானாங்க. அதே மாதிரி இந்த பிச்சோட கண்டிஷன் எல்லாமே ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இடையில ரொம்ப வேறுபட்டிருக்கும். ஸோ அதனால் இந்த ஹைபிரிட் மாடல் அப்படிங்கிறது அந்த ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் தான் பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர மித்த எந்த கண்ட்ரிக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால ரசிகர்களும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா ரசிகர்கள் வந்து இப்போ இந்த போட்டி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானோட ரசிகர்களும் இருப்பாங்க, மித்த நாடோட ரசிகர்களும் வந்து பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க. ஆனால் இந்தியா விளையாடுற போட்டி மட்டும் துபாயில் அப்படின்னா அவங்க மறுபடியும் டிக்கெட் செலவு பண்ணி துபாய்க்கு போகிறது எல்லாமே வந்து காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். பட் வேற வழி இல்லை, நடத்தி ஆகணும் அப்படிங்கிறதால ஐசிசி இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ வேற இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா ADA 247 தமிழோட இணைந்திருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.